பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா 5 1லிருந்து 10 வசனங்கள். இதில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம். பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே கடற்கரையிலே போதிக்கும்படி, ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படி அங்கே வந்து நிற்கிறார். அங்கே 2 படகுகளை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அங்க 2 படகுகளையும் சீசர்கள் அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கார்கள். மீனவர்கள், சீசர்கள் கூட கிடையாது. இப்பெல்லாம் சீசர்கள் இல்லை. மீனவர்கள் என்ன செய்கிறாங்க? வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அலசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மீன் பிடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் மண் சகதி எல்லாம் ஒட்டி இருக்கும். மீன் கிடைக்கலன்னா இப்படி இருக்கும். அந்த சகதி சேரெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கிறாங்க, வலையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அந்த படகு சீமோனுடைய படகாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து யார் மேல் விருப்பம் கொள்கிறாரோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். சீமோனுடைய படகின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறினார். அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து படகின் மேல் உட்கார்ந்து கொண்டு அங்கே ஜனங்களுக்கு போதனை பண்ணி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரளான ஜனங்கள் இயேசுவின் போதனையை கேட்க ஆவலாய் தேடி வந்தார்கள். இப்போ நம்ம எப்படி நம்ம சபைக்கு ஆர்வலாக வரோம், அதை போல் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்லையும் அங்கே ஆவலாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஓடி வந்தார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அதற்காக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுங்க. ஆழம்னா எங்க? இந்த படகு சில நேரங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். படகுலாம் ரொம்ப தூரம் போக முடியாது. ஆழ்கடலுக்கு போகிறதுனா அது பெரிய விசைப்படகுகள் இருக்கும், அதில் தான் ஆழ்கடலுக்கு போவாங்க. 10 நாள் 15 நாள் தங்கி இருந்து மீனை பிடிச்சிட்டு கொண்டு வருவாங்க. இது இருந்தது படகு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் ஆழத்துக்கு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் சில நேரங்களில் ஆண்டவர் தேவன் நம்மை அப்படி தான் சொல்லுவார். நம்மக்கிட்ட எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது, எந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது, நடக்கக்கூடாத மாதிரி தான் இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு வசனத்தை கொடுத்து, நான் சொல்கிறேன், நீ போ, நீ பேசு, அவர்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சில வேலைகளில் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் அவங்க தான் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்களே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. இல்லை, நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்பாரு. சரி, அந்த மாதிரி தான் ஆழத்தில் போய் வலையை போடணும். அப்புறம் அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை அப்படின்னு சொல்றாரு. யாரு? சீமோன். எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கலைன்னா மறுபடியும் போனால் பகலில் கிடைக்குமா? ஏன்னா மீன்கள் ராத்திரியில் தான் கிடைக்கும், பகலில் கிடைக்காது.
ராத்திரியில் அமைதியான வேளையில் தான் மீன்கள் நிறையா கிடைக்கும். அப்போ முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோமே, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், சில நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரிங்களா? பாருங்கள், நான் சில நேரங்களில் நம்முடைய அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொடுத்து சொல்லுவார், ஒரு வார்த்தையை கொடுத்து போய் சொல்லுன்னு சொல்லுவார். ஆனால் கடினமான சூழ்நிலைக்கு நான் எப்படி போய் சொல்கிறதுன்னு பல நேரங்களில் யோசனை பண்ணுவோம். நம்மகிட்ட கையில் காசு இருக்காது, இப்போ என்ன பண்ணணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், கையில் காசு இல்லை, காசு இருந்தாலும் சீட்டு இல்லை, இப்படி பல நேரங்களில் நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சரிங்களா? நாம் அனுபவங்கள் நம்மை சில நேரம் நம்மை முன்னேற விடாதபடிக்கு அது தடை செய்கிறது. அடுத்தது வாசிங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். அதே வலை தான், அதே கடல் தான், அதே படகு தான். சீமோன் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லையே பிறந்து வளர்ந்து எல்லா அனுபவமும் சீமோனுக்கு தெரியும். ஏன்னா அவர் மீனவர்கள். சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சரியா? அப்போ பாருங்கள், எப்பொழுதுமே தேவன் என்ன செய்வார்னா, நம்மளுடைய சரீர முயற்சி சில நேரங்களிலே தோல்வியை கொண்டு வரும், ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதை நம்மால் பார்க்க விடும். தேவன் பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன செய்வார், புதுசாக ஒரு காரியத்தை உருவாக்கி அதுலேருந்து செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்ன செய்வார், நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சியே தேவன் ஆசீர்வதிப்பார். மோசே இருந்தார். மோசே என்ன செஞ்சார், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். தெரியுமா மோசையினுடைய கதை? பைபிள்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? மோசே என்ன செஞ்சார், வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கோல். அப்போ மோசையே தேவன் அழைக்கிறாரு, என் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு நீங்க உன்னையே தான் பயன்படுத்த போகிறேன், வா பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும் பொழுது அவர் மோசே சொல்கிறாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவமாக இருக்கிறேன், என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட இருக்கிறது என்ன, கோல் தான் இருக்குது, இந்த கோலை வச்சு நான் அற்புதம் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது. யாத்ராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 7:10. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள். நம்ம என்ன செய்கிறோம், புதுசாக ஒரு பொருளை வாங்கி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, சிரமம் கொடுக்க மாட்டார். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே தேவன் நம்ம என்ன செய்வார், வல்லமையான காரியங்களை செய்வார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. பாருங்க, 40 வருஷம் கையில் இருந்த கோல் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தது, இங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போகும்பொழுது அந்த கோல் என்னாச்சான், சர்ப்பமாக மாறிச்சான். அதே கோல் தான். சரிங்களா? அப்போ பாருங்கள், மோசேயும் மாறும் தேவன் கற்பித்தபடியே அதை செய்தார்கள். இங்கே சீமோனு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே வலையை போட்டார். சரியா? எப்போவுமே நம்மை தேவன் இருக்கிறதை வைத்து தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குதா, 100 ரூபாயை தேவன் ஆசீர்வதிப்பார். சரியா? இந்த 100 ரூபா கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னா, கொஞ்சம் தான் அரிசி இருக்குன்னா அந்த அரிசியை கொண்டு தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கா, எண்ணெயை தேவன் பெருக செய்வார். அதுதான் நம்முடைய தேவனுடைய மகத்துவம், அதுதான் மகிமையான காரியம். பாருங்க, எலியா இருந்தார்.
எலியா இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு எலியா கிட்ட, கேரித் ஆற்றங்கரையில் தங்கியிருந்த பொழுது நீ போ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, அங்கே போய் நீ கொஞ்ச நாள் தங்கியிருன்னு சொல்கிறாரு. அங்கே தங்கி அந்த விதவின் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே சம்பவம் என்ன நடக்குது? 1 ராஜாக்கள் 17:12 வாசிங்க. அப்போ சாரிபாத் வீட்டுக்கு போகிறாரு, அந்த விதவையின் வீட்டுக்கு போகிறாரு. என்ன நடக்குது? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும். அங்கே போய் தங்கி இருக்கிறாங்க. அப்போ எலியா கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, நான் சாப்பிடணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த விதவை என்ன செய்ய சொல்கிறாங்க? பானையில் ஒரு பிடி மாவும். பானையில் ஒரு பிடி மாவு எவ்வளோங்க இருக்கும்? அங்கே வருங்க, ஒரு பிடி மாவு ஒரு கை தான், ஒரு பிடி மாவு தான் இருக்குது. ஒரு படி மாவு இல்லை, ஒரு பிடி மாவு. சரியா? இவ்வளோதான். கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, ஒரு பிடி மாவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் அடை சுடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன்ற, தேவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்ப வாசிங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அந்த ரொட்டி சூடுறதுக்கு 2 விறகு பொறுக்கிட்டு வரேன். நல்லா கவனிங்க. அந்த யாராவது சாப்பிட்டா செத்து போவாங்களா? நல்லா கவனிங்க. யாராவது சாப்பிட்டா செத்து போவாங்களா? நல்லா பசி ஆறுறதுக்கு தானே சாப்பிட்றோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, நானும் என் மகனும் இந்த ரொட்டியை சாப்பிட்டு செத்து போக போகிறோம், நீ இடையில ஒன்று கேட்குறியே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு தான் சொல்கிறார். என்கிட்ட இது தானே இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, என் கையில் காசு இல்லையே, என்னுடைய வாடகை கொடுக்கணுமே, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எதுவுமே இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சொல்கிற மாதிரி ஆயத்தப்படுத்து. நீ என்ன சொன்ன? செத்து சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு சொன்னேன், என்கிட்ட இவ்வளோண்டு மாவு தான் இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குன்னு சொன்னேன். சரி, நீ சொல்கிற மாதிரியே எல்லாத்தையும் செய்யி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பாருங்க, ஒரு நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சின்னதாக ஒரு ரொட்டி செஞ்சு கொடு. என்ன செய்யணும்? என்னிடத்தில் கொண்டு வா. என்னிடத்துல கொண்டு சின்னதாக ஒரு ரொட்டி செஞ்சு, அது எவ்வளோ சின்னதுன்னா இந்த தோசைகளில் ஒரு சின்ன கையளவு, அதை செஞ்சு எனக்கு கொடு, என்னிடத்துல கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உனக்கும் உன் குமாரருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க, முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறார். சரியா? முதலாவது என்ன செய்யணுமா? ஊழியக்காரனுக்கு கொண்டு கொடுக்குறாரு. வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. பாருங்க, உன்கிட்ட இருக்கிறத என்கிட்ட கொஞ்சோண்டு கொண்டாந்து கொடு, நீ எனக்கு கொஞ்சோண்டு ஒரு சின்ன அடையை கொண்டாந்து சுட்டு கொடுக்கும் பொழுது ஓ மாவு குறைஞ்சி போவாது, உன் மாவு எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும், உன் கலசத்தில் இருக்க எண்ணெய் குறையாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். இருக்கிறதை வைத்து தேவன் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். சாரிபாத் விதவைக்கு சொன்ன காரியங்கள் அது அப்படியே நடந்தது. அதே போல நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, உங்களத இருக்கிறத வச்சு நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, இங்கே அடுத்தது வாசிங்க. அடுத்தது இப்போ லூக்கா 5 தொடர்ந்து வாசிங்க. அந்தப்படியே அவர்கள் செய்து
ஆ, மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு ஆழத்திலே வலையை போட்ட பொழுது அது மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவர்கள் செய்த பொழுது அவர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது உங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அது மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை போக்கி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். திரளான மீன்கள் கிடைத்தது. அடுத்தது வாசிங்க. ஆ ஆ அப்போ படகு நிறையா மீன்கள் கிடச்சிருச்சு, திரளான மீன்கள் கிடச்சிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் செய்கை காட்டி கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற படகுல இருந்த மீனவர்களெல்லாம் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உதவிக்கு அழைக்கிறாங்க. அப்புறம் ஆ 2 படகும் அமிலத்தக்கதாக. இப்படி தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. சும்மா அரையும் குறையுமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரே இல்லை. 2 படகும் அமிலத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தத்தம் இதுதான். தீர்க்கதரிசியின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுதான். ஆழத்தில் வலை போடுங்க. சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். நீங்கள் ஆழத்தில் வலை போடும் பொழுது உங்கள் படகு இப்போ வெறுமையாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஆழத்தில் வலை போடும் பொழுது 2 படகு அமிலத்தக்கதாக உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும், ஆத்துமாக்கள் கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நடக்கும். விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் திரளான ஜனங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருவார்கள். ஆமென். சந்தோஷம் எல்லாத்துக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது? அதை கண்டு பாருங்க, சீமோனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. இதுக்கு முன்பாக யாருக்குமே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலை. போவாங்க, கொஞ்சோண்டு மீன் எடுத்துருவாங்க, அன்னைக்கு விற்பாங்க, செலவுக்கு சரியாக போயிடும். ஆனால் இது ஒரு புது அனுபவம் சீமோனுக்கு ஒரு புது அனுபவம். சீமோனு பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஆச்சரியத்தோடு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் வாசிங்க. நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எண்ணங்களிலே சிந்தனையிலே செய்த பாவங்களை மன்னிங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அப்புறம் பிரமிப்பு உண்டானபடி ஆச்சரியத்தோடு சீமோன் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்து கொண்டவர்களும் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்து கொண்டவர்களும் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. பேதுரு ஆச்சரியப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். அப்புறம் வாசிங்க. எல்லாரும் பிரமிப்போடு நிற்கிறாங்க, பிரமிப்போடு இருக்கிறாங்க. ஆச்சரியம். இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட, என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
ஒரு பிரமிப்பு உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். திரளான ஜனங்கள் பாருங்கள், திரளான ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது ஆத்துமாக்களை குறிக்கும். பாருங்கள், அப்புறம் வாசிங்க, மத்தேயு 13:47 வாசிங்களேன். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனம். ஆ ஆ ஆ வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடலிலே வலையை போட்டு வாரி கொள்ளத்தக்கதாக இருக்கிற இழுக்கிற அந்த மீனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, அதை திரும்ப வாசிங்க. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. 48, அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க. அநேகர் வசனத்தை கேட்டு வராங்க, அநேகர் ஆராதனைக்காக வராங்க. ஆனால் அவங்க நிலைச்சி நிற்க மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க. ஏன்னா உலகம் கவலைகள் அவர்களை நெருக்குது. இன்றைக்கி ஆராதனைக்கு போய் என்ன நடக்க போகுது? அதே மாதிரி பாட்டு பாடுறாங்க, அதே செய்தி. என்ன நடக்குது? வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மீனெல்லாம் எடுத்து வைப்பார். மீனவர்கள் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பெரிய வலையை போட்டு பிடிப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க? நிறையா மீன் மாட்டும். அது தேவையில்லாத மீன், நத்தை, நண்டெல்லாம் எடுத்துக்குவாங்க. நத்தை, இந்த ஆமையெல்லாம் மறுபடியும் கடல்லையே போட்டுருவாங்க. ஏன்னா கடலுக்கு நன்மை செய்யுதுன்னு சொல்லி கடலில் போட்டுருவாங்க. பார்த்துருக்கோம், வீடியோவிலலாம் பார்த்துருக்கோம். கடலில் பிரிக்கிறது. சில இதெல்லாம் பாம்பெல்லாம் வரும், பாம்பெல்லாம் வலையில் வரும், அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நல்ல மீனெல்லாம் பிரித்து எடுப்பாங்க, எதற்கு? பயன்படுத்துவதற்கு. அதே போல தான் தேவன் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பிரித்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும், எத்தனையோ ஆத்துமாக்கள் இருந்தாலும், தேவன் உங்களையும் என்னையும் இங்கே பிரித்து ஆராதனை செய்ய அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரியவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆழத்தில் வலை போட்ட பொழுது திரளான மீன்கள் பிடிக்க கிருபை செய்தீங்க. இந்த நாளில் அப்பா, எங்கள் சரீர முயற்சி எதுவுமே இருக்கக்கூடாது. எங்களுடைய மாம்ச கிரியைகள் உம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் மாம்ச கிரியை இருக்கக்கூடாது ஆண்டவரை. எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும். எங்களுடைய அப்பா சொந்தக்காரர்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவரை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சீமோன் உம்முடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியாக மனுஷன் என்று சொன்ன பொழுது அப்பா உங்கள் ஒரு அற்புதம் நடந்ததே தகப்பனை. இந்த நாளிலே அப்பா உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்க. ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரை, திறந்து கொடுங்க அப்பா. தகப்பனே, கடலிலே நாங்கள் வலையை போடும் பொழுது அப்பா, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், இருளின் வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள், ஆத்துமாவில் மரித்து போய் இருக்கிறவர்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாக எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.